ஹாய் ஹால். ஸோ பேங்கிங் எக்ஸாமுக்காக ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கீங்களா நீங்க? ஸோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று கொண்டு போக போகிறோம். இந்த பேட்ச்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கான ஒரு கிளாஸ் செஷன்ஸ் இருக்கும். மெயின்ஸ் டாபிக் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த செஷன்ஸ் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆஃப்லைன் மோட்ல ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்கானது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ரீசனிங் டாபிக் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் இருக்கும். அண்ட் ஆல்டர்னேட்டா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். இந்த 3 டாபிக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு இதுக்காக கொண்டு போவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இதுல வந்து பார்த்தீங்கன்னா டே பசில், மந்த் பசில் இப்படின்ற எல்லா ஹைட் லெவல் டாபிக்கா உங்களுக்கு வந்து இதில் கொடுப்பாங்க. ஒரு 5 செட் இருக்க போகுது. வித்தின் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீங்க ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுக்கான ஒரு டூரேஷன்ஸ் இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன்ல அதே மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை நீங்க டெஸ்ட்டை அக்சஸ் பண்ணுவீங்க. இந்த டெஸ்ட்டை அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 நாளுக்குமே ஆல்டர்னேட் டேஸ்ல போயிட்டு இருக்கும். இது எல்லாமே நீங்கள டைப் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ்மே அது வந்து உங்களுக்கு சொல்லிடும். நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயமே அது உங்களுக்கு சொல்லிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எஸ்பி, பிஓ மாதிரியான தேர்வுகளுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதுவுமே இந்த மெயின்ஸ் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெரிய ப்ராக்டிஸ் செஷன்ஸா இருக்கும். இது வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஓ லெவலுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். இந்த டெஸ்ட்ல நம்ம வைக்கக்கூடிய கட் ஆஃபை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராமை நீங்க தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்கேஸ் நான் இதுல எலிஜிபிள் ஆகல அப்படின்னா இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ரீஸ்டார்ட் ப்ரோக்ராமா இருக்கட்டும் அல்லது எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா இன்னும் பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ப்ரிலிம்ஸ் பேட்ச்னு ஒன்று வரப்போகுது. அதுலயுமே நீங்க தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறக்காம நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இப்போ நல்லாவே ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்கேன், நானும் இதில் அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். மறந்துடாதீங்க. See you. Bye.